First of all, I'm really happy to see my previous movie directors and my co-star. My second movie director, A. Venkatesh Garu and Cheran sir. Thank you so much for making it. And about Tulli Elendidu Kadal. This is my fourth Tamil padam. I'm really happy to talk about this movie. And today's hero, Bobo Shashi. He has given excellent music. I thoroughly enjoyed while shooting for those songs. And we shot in Kulu Manali and in Chennai near beach and in Vizag. It's a bilingual movie. In Telugu it's made as Takita Takita, in Tamil it's Tulli Elendidu Kadal. And I had a great time working for this movie. And my director, he's been a great support for me while shooting, and he used to bring out work, act in any scenes, he used to make me act perfect for the scene. And about my character, I play as Vandana in this movie. It's a school college based movie, but still I'll be playing a matured girl who will be bringing my friends to right path, mischievous friends to right path. And I would like to thank my producers, and last but not the least my co-star Raja and Karthik. So we had great time working together, and thank you so much for coming, and I need all your support and blessings. I hope there'll be. Thank you, Roman Andri. I'm sure like next time I'll prepare a Tamil speech. I'll definitely try to talk in Tamil. Thank you. அது இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் திரு ஆபவானன் ருத்ரையா அவர்களெல்லாம் திரையுலகிற்கு பெருமை சேர்த்தவர்கள். ஆபவானன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாசகம் ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் என்பது இன்றைய திரைப்படத்திலே ஒரு முத்திரையாக ஃபிலிம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற வாசகத்தோடு இந்த திரைப்படம் இன்று அதனுடைய பாடல் வெளியீட்டு விழா என்று இங்கே நடக்கிறது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் இந்த திரைப்படத்தை உயிர் நாடியாக இருந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த பாடல்களும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி. துள்ளி எழுந்து காதல் படத்தில் போபோ சசி அவர்கள் ரொம்ப அருமையாக சாங் போட்டிருக்காரு. அதை பாராட்டுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். என்னென்னா, தெரியாமலோ அமைஞ்ச விஷயம் மாதிரி தேவா சார் குடும்பத்தில் நான் ரொம்ப ஒரு முக்கியமான என்னை அறியாமலே அவர் அங்கம் வச்சிருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் சின்னதாக ரிவைன் பார்த்தா தெரியும். தேவா சார் கூட நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணிட்டேன் மியூசிக் டைரக்டராக. ஸ்ரீகாந்த் தேவா கூட 3-4 படம் பண்ணிட்டேன். என் படங்களுக்கு நிறைய படங்களுக்கு ரீ ரெக்கார்டிங்கில் சபேஷ் முரளி சார் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் மலமலை சாங் வந்து குறிப்பாக சபேஷ் சார் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. சாக்லேட்டில் கார்த்திக் இந்த படத்தில் குண்டா நடித்தார். அவர் நான் தான் தம் படத்தில் வந்து காமெடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பகவதி படத்தில் வந்து ஜெய்யை வந்து விஜய் சாரோட தம்பியாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். போபோ சசி மட்டும் எப்படியும் என் கண்ணில் மிஸ் ஆகிட்டார். இல்லைன்னா அவரை வச்சு படம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இந்த சாங் தகிட சாங் தெலுங்கில் நான் கேட்டுட்டு ஆக்சுவலாக குளிர் படத்துக்கு வந்து போபோ சசி குளிர் 100 சாங் பண்ணார். அந்த சாங்கில் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன். அது வந்து முரளி சாருடைய பையன்னு தெரியும். ஆனால் தகிட சாங் வந்து நான் நெட்டில் பார்க்குறப்ப சாங்கை மட்டும் கேட்டேன். சத்தியம் அந்த பாட்டு தெலுங்கில் பாடியிருந்தார். ஸோ அந்த சாங் சத்தியம் இது மட்டும் தான் மைண்டில் இருந்தது. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்க்கல. அப்புறம் அந்த படத்தோட சாங்லாம் கொண்டு போய் ஒரு நாள் ஸ்ரீகாந்த் மீட் பண்ணி, ஸ்ரீகாந்த் நீங்கள் அந்த தகிட தெலுங்கு படத்தோட சாங் கேட்டீங்களா சார்? போபோ சசி சார் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் அது வந்து முரளி சார் பையன் 2வது படம் அங்கே பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த குடும்பத்தில் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எப்பவுமே ஒரு புன்முறுவல் எல்லாரும் கூட இணக்கமாக போகிற ஒரு நல்ல குணம். அது ஒரு மரியாதை கலந்து எல்லாத்துட்டையுமே, அது பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் எல்லாத்துலேயுமே ஒரு பழகிற தன்மை எல்லாமே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள். இந்த படத்தின் மூலமாக நம்ம போபோ சசி ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவார். இந்த படத்தில் ஹரிப்பிரியா ஹீரோ நடிச்சிருக்கிறாங்க. எங்களோட அவங்க படம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் புதிய ஹீரோ மற்றும் இயக்குனர் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும்னு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக வந்து வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி தேவா சார் குடும்பத்துக்கே வந்து ரொம்ப அவங்களோட பணியை வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அதை நான் சமீபத்தில் இந்த 2 வருஷமாக ஸ்ரீகாந்த் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறதுனால
அவரை பார்த்து நான் தெய்வமாக வியப்பேன். என்னடா இப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ எளிமையாக சிம்பிளாக இருக்க முடியுமான்னு. அதே மாதிரி முரளி சாருக்கு நான் பயங்கரமான ரசிகன். சபை சாருக்கு முரளி சாருக்கும் நான் உதவி இயக்குனராக வேலை பார்த்த படங்கள் அவரோட பின்னணி இசையை பார்த்து அப்படி மயங்குவேன். அவ்வளோ அழகானவர். அதுக்கப்புறம் நான் நடித்த 2-3 படங்களில் வந்து இசையமைச்சப்பெல்லாம் நான் பக்கத்துலேருந்து பார்ப்பேன். ரொம்ப அவரோட திறமை இதெல்லாம் திமிர் வந்து இருக்கும், அந்த திறமையில் இருக்கும். பட் பிஹேவியரில் அவ்வளோ தன்மையானவர். அவங்க பையன் அதை விட தன்மையாக இருக்காரு தான் பயங்கர விஷயம். சரி, அவர் பேரே ரொம்ப அழகாக இருக்குது, அவரோட இசை அதை விட நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மற்ற இயக்குனர், மற்ற இங்கே இருக்க இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து நான் அந்த ஸ்பெஷலாக எல்லா படத்துக்கும் வந்து கடவுளை வேண்டது வணக்கம். அந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நான் வந்து கலந்துக்கிறது எனக்கு என் சம்மந்தப்படாத படத்துக்கு நான் ஒரு 4வது விழான்னு நினைக்கிறேன். நான் கலந்துக்கிறது யாரும் என்னை கூப்பிடவும் மாட்டாங்க, நான் போக மாட்டேன். ஸோ என்ன நினச்சி கூப்பிட்டேன் இந்த யூனிட்டுக்கு நன்றி சொல்லி இந்த படம் கண்டிப்பாக பாபா கிட்ட பர்சனலாக நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வர வியாழக்கிழமை நான் இந்த படத்துக்காக வேண்டிக்கிறேன். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும், இந்த டீம் எல்லாம் பெருசாக ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். எப்போதுமே இந்த வெங்கடேஷ் சாருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது. நான் போகிற ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறது ரொம்ப கம்மியான ஃபங்க்ஷன், அவர் நிறைய ஃபங்க்ஷன் போவார். நான் போகிற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருப்பார். என் பெரிய மைனஸ் பாயிண்ட் எனக்கு என்னென்னா, எனக்கு முன்னாடி அவர் பேச சொல்லிடுவாங்க. நான் என்னடா பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம் நினச்சி வந்து அது எல்லாத்தையும் பேசிடுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசிட்டீங்க. ஒரு 2 பாயிண்டாக விட்டு வச்சுருக்கேன். திருப்பி அதே சொல்கிறேன். தேவாசர் ஃபேமிலியில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்களோட இந்த சசி மியூசிக் டைரக்டர் வந்து ஆக்சுவலாக குளிர் நோடு பண்ணியிருந்தாலும் இந்த சாங்ஸ் நான் கேட்கல, பட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோடய பிளஸஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அவரோட ஃபாதர் முரளி சார் வந்து எனக்கு ரொம்ப சிங்க்கு. என்னோடய ஃபிலிமில் வந்து ரீரெக்கார்டிங்கில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். எங்கள் ரெண்டுத்துக்குள்ள அவரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து அவர் சன்னுக்கு போது நிச்சயமாக ஒரு பெரிய பிரேக் கொடுப்பாரு. நல்ல டீம், நல்ல யங்ஸ்டர்ஸு. இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. தைரியவனத்துக்கு வேண்டி வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மேடையில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஏலிசி நாடாளுமன்ற தலைவர் அண்ணன் தேனிசை தங்கள் அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் சாரன் சார் அவர்களுக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கும் துரை சார் அவர்களுக்கும் சிவா சார் தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கும் ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாக்கா இங்க இருக்கும் எல்லா இயக்குநர்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதே இயக்குநர்கள் சன்னுடைய இசைக்கு வந்து ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதோட ரொம்ப சந்தோஷம். இந்த புள்ளி வந்த காதல் படம் பெரிய வெற்றியுடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு தயாரிப்பாளர்கள் இயக்குனர் ஸ்ரீ ஹரியனாவும் யுவபாரதி பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சசியை பற்றி ஒன்று சொல்லணும். கூடியிருந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சவுண்டு ஒரு டிஃப்ரெண்டாக நல்லா பண்ணியிருந்தான். அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணணும் ஒரு ஆசை. இப்போ கூட எனக்கு நல்ல நெடி எடுத்துட்டு மட்டும் வச்சுருக்கான். அதுவே பெரிய டிஃப்ரெண்ட். அது மாதிரி மியூசிக்லேயும் டிஃப்ரெண்ட் பண்ணி நினச்சிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, முதலாக ஒரு கீபோர்ட் பிளேயராக அண்ணன் இசை சாரன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பொற்காலம் படம் படமே ஒரு டைட்டில் ஒரு அருமையான டைட்டில். சாரன் சார் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த ரீதிக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அவர் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறது எங்களுக்கு மிக மிக பெருமையாக இருக்கிறது. இன்னும் என்ன சொல்லணும் சசி, வேற என்ன சொல்ல சொன்னீங்க? அதே போல் எங்கள் வாரிசுகள், அண்ணன் குடும்பத்தின் வாரிசுகள், உலகம் தெரியும் வாரிசுகள் ஸ்ரீகாந்த் தேவா ஒரு நல்ல குடும்ப இசையமைப்பாளர், பிசிஎஸ்ட் மியூசிக் டைரக்டர். அடுத்து அண்ணன் சம்பத், அவருடைய மகன் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ரசிகர்கள் அனைவரும் கலந்த ஒரு இளம் நடிகர் ஜெய் அவர்கள். அடுத்து சபீஷ், அண்ணன் சபீஷ் அவர்களுடைய மகன் வந்து கார்த்திக், சபீஷ் கார்த்திக். அடுத்தது போகோ சசி என்னுடைய மகன். அடுத்து வந்து என்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அண்ணா சென்னையில் வந்து அம்மா டாக்ஸ் வந்து சவுண்ட் இன்ஜினியர், த கிரேட் சத்யா இன்ஜினியருடைய சிசிங்க. அடுத்து வந்து என்னுடைய தம்பி கீபோர்ட் பிளேயர், நல்ல ஒரு கம்போசர், அவரும் மியூசிக் பண்ணியிருக்க படம். அவனுடைய மகன் நல்லா தீரி படிச்சு பிரியதர்ஷன்ட்டு, அவரும் ஒரு இசையமைப்பாளர் தகுதி பெற்று கூடிய விரைவில் ஒரு இசையமைப்பாளர் ஆகும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசையும் இருக்க வேண்டும்.